அஸ்ட்ரோ 6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ் மாதத்தின் 3வது மாதமான ஆனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சூரியன் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதத்தில் சூரியனோட அமைப்பு மற்ற கிரகங்களோட பெயர்ச்சியும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சூரியன் ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஆனி மாதம் 2ஆம் தேதி சூரியன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலேயே புதன் சுக்கிரனோட சேர்க்கையும் இருக்கு. அதனால 3 கிரகங்களோட சேர்க்கையோட யோகமும் புத ஆதித்ய யோகமும் சுக்கிராதித்ய யோகமும் இருக்குது. சூரியன் மிதுன ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் மேஷ ராசியில 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போறாரு. புதன் மிதுன ராசியில 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்திலையும் சனி கும்பராசியில 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ரம் அடைகிறாரு சனி. ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும் இருக்குது. இப்படிப்பட்ட கிரக அமைப்புல தான் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. நினைத்ததை சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்கள். மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். உங்க ராசிநாதன் சூரியன் மாத தொடக்கத்துல விரயஸ்தானத்தில் தன லாபாதிபதி புதனோடு இணைஞ்சு சஞ்சரிக்கிறாரு. அவரோடு சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறாரு. அதனால் புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டகச்சனியின் ஆதிக்கம் ஒரு புறம் இருந்தாலும் கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால இந்த மாதம் தொழில் வளர்ச்சியும் நீங்கள் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்க போகுது. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய மாதம் இந்த ஆனி மாதம். ஆனி மாதம் 5ஆம் தேதியே சனி பகவான் கும்பராசியில் வக்கரம் அடைகிறாரு. கண்டகச்சனி வக்கரம் பெறுவது சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பாதிப்புகள் மாற்று மருத்துவத்தால் இனிமேல் குணமாகும். அதே நேரத்தில் 6க்கும் 7க்கும் அதிபதியானவர் சனி அப்படிங்கிறதால உத்தியோகத்திலெல்லாம் நீண்ட தூரத்திற்கான இடம் மாறுதல் அப்படிங்கிறது கிடைக்கும். சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இனிமேல் இருக்காது. அரசு வேலைக்கு முயற்சி செய்துட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதோடு அதனால் நல்ல ஆதாயமும் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் கலத்திரஸ்தானாதிபதியாகவும் சனி இருக்கிறதால குடும்பத்தில் குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஒற்றுமை குறையாமல் பார்த்துக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். சிம்மராசிக்காரர்கள் அனைவரையுமே ஆனி மாதம் 12ஆம் தேதியே கடகராசிக்கு புதன் போறாரு. தன லாபாதிபதியான புதன் விரயஸ்தானத்துக்கு போகும்போது விரயங்கள் அப்படிங்கிறது சற்று அதிகரிக்கும். நீங்கள் நினைச்சது ஒன்றும் நடந்தது ஒன்றுமா இருக்கும். அதனால் விரயங்கள் அப்படிங்கிறது வரலாம். ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறது உண்டு. அதனால் மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படலாம். வெளிநாடு சென்று பணிபுரியணும். வெளிநாடு வேலைக்காக காத்திருக்கிறவங்களாம் அங்கே சென்றும் வேலை கிடைக்காம தாய்நாடு திரும்பக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. அதனால் சற்று எச்சரிக்கையோடு இருக்கணும். எந்த காரியமாக இருந்தாலும் முன் யோசனையோடு செய்துக்கிறது நல்லது. கல்யாண முயற்சியெலாம் இந்த மாதத்தில் சற்று தாமதப்படலாம். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொரு கடன் அப்படிங்கிறது வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் பொருளாதார ரீதியாக சற்று பின்தங்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனி மாதம் 23ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. 3க்கும் 10க்கும் அதிபதியானவர் சுக்கிரன் ஒரு விரயஸ்தானத்தில் வரும்பொழுது தொழிலில் திடீர் விரயங்கள் அப்படிங்கிறது வரலாம். பங்குதாரர்களோட அச்சுறுத்தலும் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பயணங்களால் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். உறவினர்களோட பகையை வளராமல் பார்த்துக்குங்க. வாகன செலவு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலிடத்து நிர்பந்தம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தன்னிச்சையாக செயல்பட முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். ஆனி மாதம் 27ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் போகிறாரு. 4க்கும் 9க்கும் அதிபதி செவ்வாய். அவர் 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். இது மாதிரி தொழிலில் ஒப்பந்தங்களும் வரும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்று வந்த தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டு கிடைக்காத சலுகைகளை எல்லாத்தையும் இந்த மாதத்தில் உயரதிகாரிகள் வழங்குறதுக்கு சம்மதம் தெரிவிப்பாங்க. பொது வாழ்க்கையில் அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல திருப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த சம்பள உயர்வு அப்படிங்கிறது உண்டு. கலைஞர்களுக்கெல்லாம் கௌரவம் புகழ் எல்லாமே அதிகரிக்கும். மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நினைவாற்றல் திறன் அதிகரிக்கும். அதனால் நல்லா படிப்பாங்க.
பெண்களுக்கெல்லாம் குடும்பத்துல ஒற்றுமை பலப்படுவதால வரக்கூடிய வருமானத்தை வச்சு எப்படி குடும்பத்தை நடத்த முடியுமோ அந்த அளவு நடத்துவாங்க. மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆணி மாதம் உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் பூர்த்தி ஆகலாம். 7ஆம் இடத்துல சஞ்சரித்துட்டு சங்கடங்களை வழங்கிய சனி ஆணி மாதத்தின் முதல் பகுதியிலேயே வக்கரம் அடைகிறாரு. அதனால மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படும். தைரியமாக இனிமேல் செயல்படுவீங்க. குருவின் பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களில் பதிகிறதால குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். பணவரவும் நீங்கள் எதிர்பார்த்த அளவில் இருக்கும். இனிமேல் வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம். கடந்த கால சங்கடங்கள்லாம் இனிமேல் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் உங்களுடைய செல்வாக்கு கட்சி மேலிடத்தில் அதிகரிக்க போகுது. நம்பிக்கைக்கு உரியவர்கள்லாம் நல்ல விதமாக நடந்துக்குவாங்க. விவசாயிகள்லாம் தங்களோட செயலில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். இனிமேல் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசிநாதன் நன்மைகளை வழங்க போகிறாரு. பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. சிலருக்கெல்லாம் புதிய சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை குடும்பத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடிகளை எல்லாத்தையும் விளக்கி ஒற்றுமையை உண்டாக்க போகுது. எதிரிகளோட தொல்லைகள் எல்லாமே இனிமேல் இருக்காது. இழுபறியாக இருந்துட்டு வந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும். உடல்நிலையில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகும். 7ஆம் இடத்துல சஞ்சரித்து இந்த சனி பகவான் வக்கரம் அடைகிறதால உங்களுக்கு உண்டான நெருக்கடி நிலை அப்படிங்கிறது விலகி உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளுவீங்க. இந்த ஆணி மாதத்தில் விவசாயிகள்லாம் கவனமாக செயல்படுவதால் லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் கூடுதல் கவனத்தை செலுத்துறது நல்லது. கூட்டுத்தொழில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகும். இனிமேல் மாணவர்கள்லாம் உங்களுடைய மேற்படிப்பு கனவு நனவாகும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்துட்டு வந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால வரவேண்டிய பணம் அப்படிங்கிறது இனிமேல் வந்து சேரும். அரசு வழியில் நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருந்த காரியங்கள்லாம் நல்ல ஆதாயத்தை கொடுக்க போகுது. தடைப்பட்டு வந்த வேலைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதால வெளிநாட்டு முயற்சிகளில் தடை தாமதங்கள்லாம் இந்த மாதத்தில் ஏற்படலாம். அந்நியரால் உங்களுக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது தோன்றும். அதனால் எல்லாத்தையும் சமாளித்து தான் நீங்கள் வரணும். இந்த மாதத்தில் குடும்பஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதாலையும் குருவின் பார்வை இருக்கிறதாலையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டு. பண வரவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு யோகமான மாதம். தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றம் அடையும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாமே நீங்கி நினைச்சபடியே நடத்தி கொள்ளுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். 7ஆம் இடத்துல சஞ்சரித்துட்டு வந்த சனி வக்கரம் அடைகிறதால ஒரு விதமான மன நிம்மதி அப்படிங்கிறதே கிடைக்கும். இனிமேல் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகளில் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கெல்லாம் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதும் இரவு நேரத்தில் தனியே பயணம் செல்வதையும் தவிர்த்துக்குங்க. வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சனிக்கிழமையில் நவ கிரகத்தை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு அதிக நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும். வாராகி அம்மனை பஞ்சமி நாட்களில் வழிபட்டுட்டு வாங்க. வாழ்வில் வசந்தம் அப்படிங்கிறது இனிமேல் வீசும். இந்த ஆணி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் தொழிலில் வளர்ச்சியும் இங்கே எதிர்பார்த்திருந்த லாபமும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கும்.